ஸோ அல்லாவுக்கு பல அழகான பெயர்கள், பண்புகள் இருக்குங்க. அதை கொண்டு அல்லாஹ் துவா செய்ய சொல்லி சொல்கிறான் நம்மள. நிறைய பெயர்கள் நமக்கு வந்து கிடைக்குது. உலமாக்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உண்மையாக எத்தனை பெயர்கள் இருக்குதுன்னு அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயரை சரியான முறையில் ஈமான் கொண்டு அதன்படி வாழ்ந்தவங்க, அதனுடைய பலனை பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றி வந்தவங்க தான். பெரும்பாலும் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய பண்புகளை விமர்சித்தார்கள், குறை கூறினார்கள். 3வது அத்தியாயம் 181வது வசனத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா? யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் வந்து ஏழை, நாங்கள் தான் பணக்காரர்கள், பாருங்கள் அல்லாஹ் கடன் கேட்குறான் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி குறை சொன்னாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய பண்பை குறை சொன்னாங்க. ஆனால் மாறாக அல்லாஹ் அல் கனி என்று முஸ்லீம்கள் நம்புகிறாங்க. யாருடைய தேவைகளும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ் செல்வந்தனாக இருக்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி யூதர்கள் சொன்னாங்க. மாறாக வந்து அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கு, அவர்களுக்கு வந்து சபிக்கப்பட்டார்கள். மாறாக அல்லாஹ்வுடைய 2 கைகளும் விசாலமாக இருக்கிறது, வாரி வாரி வழங்குறதுக்கு அல்லாஹ் ரெடியாக இருக்கான்னு சொல்லி சொல்கிறான். 5வது அத்தியாயம் 64வது வசனம் பார்க்கலாம். அல்லாஹ் அல் கரீம் அர் ரஸாக், அல்லாஹ் தாராளமானவன், கொடை வல்லல் அவன் வந்து ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் என்று முஸ்லீம்கள் அதை முழுமையாக நம்புகிறாங்க. மேலும் வந்து அவங்களுடைய நபிமார்களை வந்து கேலி செஞ்சாங்க. அவங்களுடைய வேதங்களை வந்து என்ன செஞ்சாங்க? சொற்ப கிரயங்களுக்காக மாற்றி அமைத்தார்கள். 4வது அத்தியாயம் 46வது வசனத்தில் சொல்கிறான். அவங்களுடைய தோராவில் கூட பார்க்கலாம் மோசமாக பண்புகளை, அல்லாஹ்வுடைய பண்புகளை அவங்க விவரிச்சிருப்பாங்க. ஜேக்கப் வந்து அல்லாஹ்வோடு மல்யுத்தம் செய்தார், விரிசில் பண்ணார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதில் கேட்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது, எப்படி தான் இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்களோ. மேலும் மனுஷனை படைத்ததுக்கு வந்து கடவுள் வந்து ரொம்ப கவலைப்பட்டாராம், ஏன்டா படைச்சேன்னு சொல்லி. ஜெனிசிஸில் 6வது 6:6 இது வருது. மேலும் வந்து ஜேக்கப் வந்து கடவுளோடு மல்யுத்தம் செஞ்சது வந்து ஜெனிசிஸில் 32வது அத்தியாயம் 24லேருந்து 30வது வசனத்தில் வருது. மேலும் வந்து கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? கடவுளுடைய பிள்ளை ஈசா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். 19வது அத்தியாயம் 88வது வசனத்தில் அல்லாஹ் வந்து பிள்ளைகள்லாம் கிடையாது, அல்லாஹ் ஒருவன், எந்த தேவைகளும் மற்றவன். மேலும் வந்து பிதாசுதன் பரிசுத்த ஆவின்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? 3 பேர் என்று அல்லாஹ் சொல்லாதீங்க, அல்லாஹ் ஒருவன் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் 4வது அத்தியாயம் 171வது வசனத்தில். மேலும் குறைஷிகள், காஃபிர்கள், அரபிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ரஹ்மான் என்று சொல்லப்படும் போது ரஹ்மானுக்கு சஜ்தா செய்யுங்கன்னு சொல்லும்போது ரஹ்மான்னா என்ன என்று கேலி செஞ்சாங்க. எந்த பேர் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க, அதை மறுத்தாங்க. மேலும் வந்து தங்களுடைய சிலைகளுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை வந்து அவங்க வச்சாங்க, லாத், உஸ்ஸா, மனாத் என்று. லாத் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர்லேருந்து அந்த பேரை வச்சாங்க. உஸ்ஸா என்றால் அல்லாஹ்வுடைய பேர் அசீஸ்லேருந்து அவங்க அதை வச்சாங்க. இப்போல்லாம் தவறுகளை அவங்களும் செஞ்சாங்க. மேலும் வந்து கடவுள் வந்து ரெஸ்ட் எடுத்தார், எல்லாத்தையும் படைச்சிட்டு 7வது நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தாருன்னெலாம் சொல்கிறாங்க. ஜெனிசிஸில் 2வது அத்தியாயம் 2வது வசனத்தில் இது வருது. மாறாக வானங்கள் பூமியை படைக்கிறதுல சிறிது கூடும் அவனுக்கு களைப்பு ஏற்படலை என்று அல்லாஹ் சொல்கிறான் 50வது அத்தியாயம் 38வது வசனத்தில். ஸோ யூதர்கள் இப்படி சேட்டை செஞ்சாங்க. மேலும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நடந்து போனான் அப்படின்லாம் ஜெனிசிஸில் இருக்குது 3வது அத்தியாயம் 8வது வசனத்தில். மேலும் வந்து கடவுளுக்கே தெரியல ஆதம் எங்கே இருக்கிறாருன்றது போலலாம் சொல்லியிருக்கிறாங்க மோசமாக. அல்லாஹ்வுக்கு இல்ம் இல்லை என்பதை இவங்க மறுத்தாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டதாக பைபிளில் வருது. ஜெனிசிஸ் 3வது அத்தியாயம் 9வது வசனத்தில் எங்கே ஆதம் தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேரும் யூத, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் அல்லாஹ்வை தான் வணங்குறாங்க. ஆனால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் சொன்ன முறையில் வணங்கலை. அல்லாஹ் வேதத்தில் சொல்லியிருக்க அந்த வேதத்தை திரிச்சிட்டாங்க, மாற்றி எழுதிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு மனோ இச்சைக்கு ஏற்ப அல்லாஹ்வை வணங்குறாங்க, வழிகேட்டில் போயிட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஐருல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலிம், அல்லாஹ் நீ யார் மீது கோபம் கொண்டு அவங்க வழியில் எங்களை செலுத்திடாத, மேலும் யாரை நீ வழி தவறல விட்டுட்டியோ அவங்களுடைய எங்களை சேர்த்துறாதுன்னு சொல்லி நம்ம அனுதினமும் துவா செஞ்சிட்ருக்கணும் தினமும் இல்லைங்களா? சூரத்துல் ஃபாத்திஹாவில். மேலும் அல்லாஹ் இறங்கி வந்தான் அந்த சிட்டியை பார்க்குறதுக்கு, டவரை பார்க்குறதுக்கு. ஜெனிசிஸில் 11வது அத்தியாயம் 5வது வசனத்தில் இதை சொல்லியிருக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக. மாறாக அல்லாஹ் எல்லாமே தெரியும், அவன் வந்து இது பண்ணணும். மேலும் கடவுள் மன்னிப்பு கேட்டார், ரிப்பெண்ட் பண்ணார்லாம் சொல்லியிருக்காங்க சாமுவேலில் 15வது அத்தியாயம் 11வது வசனத்தில். மேலும் கடவுள் வந்து மனுஷன் மாரி கைகள்லாம் இருக்குது சொல்லி எக்ஸோடஸில் 15வது அத்தியாயம் 6வது வசனம் வருது. மேலும் வந்து இறைவன் என்ன செஞ்சாராம்? ஏமாற்றும்படி கட்டளையிட்டாராம் ராஜாக்களை. 22வது அத்தியாயம் 23வது வசனம். அடுத்து தீய ஆவியை இறைவன் அனுப்புனான்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 சாமுவேல் 16வது அத்தியாயம் 14வது வசனம். அடுத்து குழந்தையை கொல்ல சொல்லி கடவுள் சொன்னார் சொல்லி 2 சாமுவேல் 12வது அத்தியாயம் 15வது வசனம். மேலும் இன அழிப்பை கட்டளையிட்டார் சொல்லி சாமுவேல் 1 15வது அத்தியாயம் 3வது வசனம். இப்படியெல்லாம் மோசமாக கடவுளுடைய பண்புகளை திரித்தார்கள், மாற்றினார்கள். கிறிஸ்தவர்கள் ட்ரினிட்டி கான்செப்ட் வச்சுட்டாங்க, பிதாசுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு. இறைவன் கொல்லப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், அவர் தான் இயேசு என்று
கொல்லக்கூட முடியும் இறைவன் என்று அவங்க சொல்ல போயிட்டாங்க. மேலும் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய மகள்கள் என்று சொன்னாங்க குறைஷிகள் இல்லையா? 37வது அத்தியாயம் 149லேருந்து 153வது வசனம் படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை ஒரு மந்திரம் என்று சொன்னாங்க. 74வது அத்தியாயம் 24வது வசனத்தில் பாருங்கள். ஸோ அல்லாஹ்வுடைய பெயரை நம்ம நம்பும்போது, முழுமையாக ஈமான் கொள்ளும்போது, அதில் தஅதீல் செய்யக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது, அதை தஹ்ரீஃப் செய்யக்கூடாது, அர்த்தத்தை மாற்றக்கூடாது, திரிக்கக்கூடாது, தகீஃப் செய்யக்கூடாது, எப்படி என்று அதை கேட்கக்கூடாது, தம்சீல் செய்யக்கூடாது, படைப்புகளோடு ஒப்பிடக்கூடாது. மாறாக அல்லாஹ் பரிபூர்ணமானவன், ஒப்பில்லாதவன், எல்லாம் அறிந்தவன், எல்லாம் வல்லவன். அவனுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒப்பாக எதுவுமே கிடையாது. இது மட்டுமா செஞ்சாங்க? தங்களுடைய தீர்க்கதரிசிகள் மேலே பழி போட்டாங்க. பைபிளெல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க? மது குடிச்சிட்டு மகள்களோடு உறவு கொண்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆதி ஆகமத்தில் 19வது அத்தியாயம் 30லேருந்து 36வது வசனம். மதுவில் மயங்கி தனது 2 மகள்களுடன் உறவு கொண்டதாகலாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் இதை மறுக்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம ஞானமும் அறிவும் கொடுத்தோம்னு சொல்கிறான். 21வது அத்தியாயம் குரானில் 74வது வசனம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றவருடைய மனைவியை எடுத்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க 2 சாமுவேல் 11வது வசனத்தில். ஆனால் தாவூத் நபி நீதிமான் என்று அல்லாஹ் புகழறான். அல் குரான் 38வது அத்தியாயம் 30வது வசனத்தில். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிலை வழிபாடு செஞ்சாங்க, சூனிய கலையை வச்சு தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 ராஜாக்களில் 16வது அத்தியாயம் 4வதுலேருந்து 7வது வசனத்தில். சுலைமான் குஃபுர் செய்யலன்னு அல்லாஹ் குரானில் என்ன செய்கிறான்? அதை மறுத்து பேசுகிறான். 2வது அத்தியாயம் 102வது வசனத்தில். மேலும் நபி ஹாரூன் வந்து காளை கன்றை சிலையை செஞ்சார்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு கோல்டன் காஃப் யாத்ராகமம் 32ல். ஆனால் என்னுடைய மக்களை இதனால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று ஹாரூன் நபி எவ்வளவு ஒரு சிறந்த நபியாக இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் நூப் நபியை வந்து மது குடிச்சிட்டு நிர்வாகமாக இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆதியாகமம் 9வது அத்தியாயம் 20லேருந்து 21வது வசனத்தில். நிச்சயமாக நூஹ் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு அடியார், நன்றியுள்ள அடியார்னு அல்லாஹ் சொல்கிறான் 17வது அத்தியாயம் 3வது வசனத்தில். மேலும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏமாற்றினாங்கலாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதியாகமம் 27ல். தந்தையும் சகோதரனையும் ஏமாற்றினார் யாக்கூப் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? அவர்கள் எல்லோரும் நாங்கள் தேர்ந்தெடுத்த நல்லவர்கள் என்று சொல்லுது 38வது அத்தியாயம் 47வது வசனத்தில். மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தவங்களை கொல்ல முயற்சி செஞ்சாங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க 2 சாமுவேல் 16வது அத்தியாயம் 15வது வசனத்தில். மேலும் வந்து நபி சுலைமான் வந்து பெண்களில் மூழ்கினாங்க, 700 மனைவிமார்கள் 300 துணைவியர் என்று ராஜாக்களில் 11வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க நிறைய தவறான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானக்கூடியவராக அல்லாஹ் அவர்களை வழி தவறலே விட்டு விட்டான். ஸோ அவங்களுடைய வழியை நம்ம ஒருபோதும் பின்பற்றக்கூடாதுங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் மர்ரூகமா ஜாத் பி எப்படி வந்ததோ அப்படியே நம்ம அதை ஈமான் கொண்டு விட வேண்டும். அதனுடைய உண்மையான நிலவரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மனித அறிவால் அதை ஒருபோதும் நம்ம எட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய எல்லா அழகான பெயர்களையும் பண்புகளையும் நாம் குர்ஆன் சுன்னத்தில் வந்தவாறு ஏற்றுக்கொள்வோம், அதை உறுதிப்படுத்துவோம். அதை கொண்டு நம்ம துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும்.